பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. இந்த காலை பொழுதில் ஆண்டவரை நோக்கி பார்க்க, ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க இந்த நாளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டார். 18 வருடமாய் எவ்வளவு நிமிரக்கூடாதபடி கூனியாயிருந்த ஒரு ஸ்திரியை குறித்த ஒரு வார்த்தை. ஆனால் கர்த்தர் அவளை கண்டு, தேவன் அவளை கண்டு, ஆமேன், அவளை தொட்டு, ஆமேன். அதுக்கு அடுத்த 13 சொல்லுது, அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தரை, ஆமேன், சந்நிதியில் தேவ கண்கள் அவள் மேல் இறங்கினது. அவள் தேவனுடைய பார்வை அவள் மேல் விழுந்தது. 18 ஆண்டுகள் உள்ள வேதனை ஒரே நிமிடத்தில், ஒரே வினாடியில், இந்த காலை வேளையில், ஆமீன், நாம் காத்திருந்து பல நாளுகள் தேவனுடைய சந்நிதியில் பல நேரங்கள் கூட, ஆமீன், விடுதலை இல்லை, வாசல் திறக்கப்படலை என்று கவலையோடு கண்ணீரோடு நம்ம பல நேரங்கள் கடந்து போகலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் நம்மேல் விழும் ஒரு தருணம் உண்டு. தேவனுடைய பார்வை நம்மேல் திரும்புகிற ஒரு நேரம் உண்டு. அதுவரையிலும் நாம் காத்திருக்க வேண்டியது. ஆனால் தேவனை நோக்கி இருந்தால், தேவனை நோக்கி கூப்பிடும்போது, ஆமேன், அவருடைய பார்வை நம்மேல் திரும்பி வரும். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த ஸ்திரியின் மேல் தேவனுடைய பார்வை விழுந்தது. ஆமே, உன் பலவீனத்து விடுதலையாக்கப்பட்டாய். வார்த்தை முதலாவது அனுப்புகிற, உன் பலவீனத்தை நீ விடுதலையாக்கப்பட்டாய். என்ன பலவீனத்தை நிமிர்ந்து பார்க்க முடியல. 18 ஆண்டுகள். என் அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை வருடங்கள் நம்முடைய பலவீனங்களாக இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் நம்முடைய வேதனைகளாக இருந்தாலும், கர்த்தருடைய கண்கள் நம்மேல் படட்டும். ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைக்கிற ஒரு நிமிடம், ஒரு வினாடி உன் வாழ்க்கை மாறும், வேதனை மாறும், துன்பம் மாறும். அதற்கென்றே கர்த்தர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை உனக்கா. நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவைகளை மாற்ற வல்லமையுள்ள தேவனுடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கட்டும். அவரை நோக்கி கூப்பிடு, அற்புதத்தை காண்பேன். இந்த காலையிலும் கூட ஆண்டவருடைய சந்நிதியில் விட்டு கொடுப்போம். எல்லாவற்றிற்கும் தீர்வு என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் உண்டு. ஜெபிப்போமா? பிரைஸ் காட். மகா பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. யார் யார் இந்த நாளிலும், ஆண்டவரே, இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் இந்த வேதனைக்குள் கடந்து போகிறேனே, என்று இந்த சூழ்நிலைக்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவு உண்டாகும் என்று கலங்கி கொண்டு இருக்கலாம். அவருடைய உள்ளங்களோடு இந்த வார்த்தை நீ அனுப்புகிறீர் ஆண்டவரே. 18 ஆண்டுகளாயிருந்தாலும், 18 மாதங்களாயிருந்தாலும், என் அன்பு தகப்பன், நம்முடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும் போது, உம்முடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கும்போது ஒரு அற்புதம் செய்கிற தேவன். நீ தொட வல்லவர், உம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுவிக்க வல்லவர். இந்த நாளிலும் யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, எல்லா பிள்ளைகளுடைய மாதங்களாய், ஆண்டுகளாய் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தருவீராக, ஒரு விடுதலை தருவீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அவள் நிமிர்ந்து உம்மை மகிமைப்படுத்தினது போல விடுதலையானவர்கள் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை கண்கள் உங்கள் மேல் உள்ள நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். God bless you. Praise the Lord.